இப்போ ரீசென்ட் டேஸா தங்கத்துல முதலீடு பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிச்சுட்டே வருது. குறிப்பா பெண்கள் மத்தியில அது கவனத்தை ஈர்த்திருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. ஸோ இப்பவே இருக்கிற அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்தா தான் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல சேஃபா இருக்கும்னு நெறைய பெண்கள் நம்ம இப்ப யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம். என்னதான் இது ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மெத்தடா இருந்தாலும், பிகினர்ஸா நம்மளா தோணி ஒரு சிறு சேமிப்பு பண்ணி நகை சீட்டு போட்டு நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதுல நம்ம எப்படி ஏமாறாம தங்கம் வாங்குறது? நம்ம அதுல ஏதாவது ஏமாந்துருவோமா? கலப்படம் இருக்குமா? நான் எப்படி இத பியூரிட்டிய நான் செக் பண்றது? அப்படிங்கிற நெறைய சந்தேகங்கள் இன்னிக்கும் நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ நீங்க தங்கம் வாங்கும்போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன? ஏமாறாம தங்கம் வாங்குறதுக்கு எதையெல்லாம் நம்ம யோசிக்கணும், கவனிக்கணுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்றதுக்கும் மறந்துடாதீங்க. நான் வாங்கியிருக்கக்கூடிய ஜுவல் ஒரிஜினலான தங்கம் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, அந்த தங்கத்தினுடைய எடையை வச்சே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தங்கத்துல அதனுடைய டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால தங்கத்தினுடைய வெயிட் எப்பவுமே கொஞ்சம் கனமா இருக்கும், வெயிட் அதிகமா இருக்கும். ஒரு கையில நீங்க கவரிங் ஜுவல் வச்சிருக்கீங்க, இன்னொரு கையில கோல்டு செயின் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களால நல்ல பர்ஃபெக்டா ஃபீல் பண்ண முடியும். கோல்டு நல்ல ஒரு தடிமனா நல்ல கனமான ஒரு வெயிட் உங்களுக்கு இருக்கும். நீங்க என்னதான் கவரிங் செயின் பார்வைக்கு நல்லா எடுப்பா தங்கம் மாதிரியே மினுமினுப்பா இருந்தாலும் அதனுடைய எடையில ஈஸியா உங்களால ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். பெரும்பாலும் தங்கத்துல நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம் என்ன அப்படின்னா, வெள்ளியின் மீது தங்க முலாம் பூசி விற்பனை செய்யறது. ஸோ நீங்க வாங்கக்கூடியது பார்க்கறதுக்கு அப்படியே தங்கம் மாதிரியே உங்களுக்கு மினுமினுப்பா இருக்கும். ஆனா உள்ள பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி ஆபரணமா இருக்கும், மேல தங்க முலாம் பூசியிருப்பாங்க. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஜுவல் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பார்க்குறீங்க, எனக்கு கோல்டு எடுக்கிறதுக்கு முடியாது, ஆனால் கோல்டு மாடலில் நான் போட்டுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, ஒரு சில்வர் செயின் நல்ல ஒரு முகப்பு செயின் இருக்குது அப்படின்னா அந்த சில்வரில் இருக்கும் அந்த செயின் மேலே தங்க முலாம் பூசியிருப்பாங்க. அது குறிப்பிட்ட மைனூட்டான ஒரு சின்ன மில்லிகிராமில் ஆட் ஆகிருந்திருக்கும். ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய தங்க முலாமுக்கும் வெள்ளி சில்வருக்கும் ஆட் பண்ணி உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல ஜுவல்ஸ் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இருக்கு மார்க்கெட்டில். அதை கடைக்காரங்க சொல்லியே தான் சேல் பண்ணுவாங்க. அதாவது இது சில்வர் ஜுவல்லு மேலே நாங்கள் இந்த கோட்டிங் கொடுத்துருக்கோம், ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்ல கோல்டுனுடைய பார்வையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்கேம் கிடையாது. ஆனால் நாங்கள் விற்கிறது கோல்டு தான் அப்படின்னு சொல்லி உள்ள எடை பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காயின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 8 கிராம் அளவுக்கு காயின் இருக்குன்னா அதை வெள்ளியில் செஞ்சுருப்பாங்க, மேல் கோட்டிங் மட்டும் தங்க முலாம் பூசியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஸ்கேம் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய ஜுவல் ஒரிஜினல் கோல்டா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதை ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பட்டறையில் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும், கெமிக்கல் யூஸ் பண்ணியோ இல்லைன்னா உரசி பார்த்தோ ஈஸியாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எந்த கடையில நீங்க நகை எடுத்தாலுமே ஒன்ஸ் இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு விஷயம். மூணாவது என்ன அப்படின்னா, அரக்கினுடைய எடையில நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. நிறைய நகைகள்ல அரக்கு கலந்துருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தாலி மாதிரியான பொருட்கள்ல அரக்கு கலந்துருப்பாங்க. இப்போ அந்த ஜுவல் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அரக்கினுடைய எடை தனியாகவும் கோல்டுனுடைய எடை தனியாகவும் உங்களுக்கு வரும். அந்த அரக்குக்கும் சேர்த்து நம்ம பேமெண்ட் பண்ற மாதிரி தான் வரும். ஆனா கோல்டுனுடைய எடையை கம்மியாகவும் அரக்கினுடைய எடையை அதிகமாகவும் வச்சு கோல்டுனுடைய ரேட்டுக்கே பிரைஸ் பில்லிங்க்கு கொண்டு வருவாங்க. இந்த ஸ்கேம் தான் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம பேமெண்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா அரக்குக்கு கம்மியாகவும் கோல்டுக்கு அதிகமாகவும் பேமெண்ட் பண்ணியிருப்போம். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா அது கோல்டுனுடைய கிராம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், அரக்கு அதிகப்படுத்தியிருப்பாங்க. இதை நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா வெயிட் அரக்கனுடைய வெயிட் உங்களுக்கு கனமா தெரியறதுனால ஓகே இது ஒரிஜினலான கோல்டு தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். மேல உரசி பார்த்தீங்கன்னாலும் தங்கமும் பியூரிட்டியா தான் இருக்கும், 22 கேரக்டரா தான் இருக்கும். உரசுனாலும் அதே பியூரிட்டி உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஆனா இதுல என்ன டிஃபரன்ஷியேட் ஆகும்னா வெயிட் கிராம் கம்மியா இருக்கிறதுனால பியூரிட்டியை மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு பில்லிங்ல இருந்து வாங்கிட்டு வந்துருவோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸும் இருக்கு. நீங்க அரக்குல சார்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அரக்கினுடைய கிராம் எவ்வளோ இருக்கு, கோல்டு கிராம் எவ்வளோ இருக்கு, அரக்குக்கு நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், கோல்டு கிராமுக்கு நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு எவ்வளோ கோல்டு ரேட் அப்படிங்கறது எல்லாத்தையுமே டீடைல்
டீட்டெயிலா கடைக்காரங்கள ஒரு பில்லிங்ல எழுத சொல்லி சீல் வச்சு வாங்கிக்கோங்க. அது ரொம்ப சேஃப். நீங்க இனிமேல் தான் புதிய நகைகள் எடுக்க போறீங்க, அல்ல ரீசென்ட்டா தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான செக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா, இப்ப வரக்கூடிய எல்லா நகைகள்லயுமே HUID அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க ஜுவல்லரியே. இப்ப 916 அதே மாதிரி சீல் பண்ணுன அதாவது அந்த கடையினுடைய சீல் எல்லாமே அந்த ஜுவல்லரியே பிரிண்ட் ஆயிருக்கும். அதோட சேர்த்து HUID அப்படிங்கிற ஒரு நம்பரும் வந்து அதுல ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த நம்பர் உங்களுடைய ஜுவல்லரில இருந்தா போதும். BIS கேர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் வந்து இருக்கு. அந்த ஆப்பை நீங்க வந்து மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க HUID நம்பர் ஒரு 6 டிஜிட்ல இருக்கும். அதை வந்து நீங்க என்டர் பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஜுவல்லை பத்தின எல்லா ஃபுல் டீட்டெயிலுமே அது உங்களுக்கு கொடுத்துரும். பியூரிட்டி எவ்வளோ கிராம்ஸ் இருக்கு, நான் இதில் எவ்வளோ சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் அலைச்சலும் உங்களுக்கு இருக்க தேவையே இல்லை. ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் பழைய நகைகளாக இருக்குது, பாரம்பரியமாக அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தது, அதில் வந்து இந்த மாதிரியான HUID நம்பர் இருக்காது. இப்போ நான் எப்படி அதை செக் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். நீங்கள் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் நியர்பையில் BIS சென்டர் எங்கே இருக்குது, HUID எந்த இடத்துல செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பாருங்க. நியர்பை லொகேஷன்ல இருக்கக்கூடிய சென்டர் வந்து வரும். அந்த இடத்துல உங்களுடைய ஜுவல்ல கொடுத்தீங்க அப்படின்னா பியூரிட்டி வந்து செக் பண்ணிக்கலாம். அவங்க செக் பண்ணி வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. பட் அதுக்கு ஒரு சின்ன பேமெண்ட் வந்து நீங்க பண்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதை கொடுத்து தான் நீங்க அந்த பியூரிட்டியை வந்து செக் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கக்கூடியவங்க எல்லாருமே பெரும்பாலும் ஒரு 3 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஒன்று 22 கேரட், அதை வந்து நீங்க காயினாவோ இல்லை அப்படின்னா ஜுவல்லாவோ நீங்க வந்து வாங்கி வச்சுப்பீங்க. அப்படி இல்லை எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதை நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது, ஃபியூச்சரில் நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா ரீசேல் வேல்யூ எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 24 கேரக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பீங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் கோல்டு மட்டும்தான் இருக்கும், மற்ற உலோகங்கள் எதுவும் கலந்துருக்க மாட்டாங்க. மூணாவது ஒரு ஆப்ஷன், எனக்கு ஜுவல்லாக வியர் பண்ணிக்கிறதுக்கு வேண்டாம், அதே மாதிரி எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். ஏன்னா 24 கேரக்டர் அப்படிங்கிறது பியூர் கோல்டுங்கிறதுனால ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் இருந்தாலும் ஓகே, ஆனால் எனக்கு ஜுவல்லாக வேண்டாம், ஏன்னா நான் அதில் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா செய்கூலி சேதாரம் இதெல்லாம் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டு காயின்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடிய கோல்டு காயின்ஸ்லயுமே நிறைய ஃப்ராட் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த காயினுடைய வெயிட், இப்போ நீங்க காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதுல நார்மலா என்ன இருக்கும், ஒரு சைடு வந்து டிசைன் இருக்கும், இன்னொரு சைடு 916 போட்டிருக்கும். இல்ல அப்படின்னா ஒரு சைடு வந்து 916 போட்டு இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா 8 கிராம் 4 கிராம் 2 கிராம் அப்படிங்கிற மாதிரியான அந்த காயினுடைய வெயிட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம அதை பார்த்த உடனே என்ன பண்ணுவோம், சரி ஓகே 4 கிராமா, இந்த 4 கிராமுக்கு இன்னைக்கு என்ன ரேட் போகுது, GST எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அந்த பேக்கிங்ல இருக்கிறத செக் பண்ணாம வாங்கிட்டு வந்துருவோம். ஏன்னா அதுல தான் தெளிவா போட்டிருக்கேன் 916 4 கிராம்னு போட்டிருக்கேன் அப்படின்னு வந்துருவோம். இதை வச்சு நிறைய கடைகள் என்ன பண்றாங்கன்னா 4 கிராம்னு அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆனா எக்ஸாக்டான 4 கிராம் வந்து இருக்கிறது வந்து கிடையாது, ஒரு 3 3.25 அந்த மாதிரி வந்து இருக்கு. ஆனா நம்ம வாங்கக்கூடிய ஜுவல்ஸ்ல 10 மில்லி கிராம் அளவுக்கு கூட எச்சா இருந்தா அதுக்கும் கால்குலேட் பண்ணி அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. ஆனா குறைவா இருக்கிறதுக்கு இல்லங்க இது 4 கிராம் தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு வந்து போயிடுவாங்க. நாமளும் காயின்ல என்ன போய் வெயிட் வந்து செக் பண்றது, அதுல தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். இனி அந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. காயினே நீங்க வாங்குறதா இருந்தாலும் கடையில வெயிட் போட சொல்லி எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இன்கேஸ் ஒரு 10 மில்லி கம்மியா இருந்தாலும் சரி, எச்சா இருந்தாலும் அதிகமான பேமெண்ட் வந்து பே பண்ணிருங்க, லாஸ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த காயின் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ஒன்னு நேரடியா கடையில போயிட்டு மாச சீட்டு வந்து போட்டிருப்போம், நகைச்சீட்டு வந்து போட்டிருப்போம், ஒரு 11 மாசம் அந்த மாதிரி வந்து நம்ம போட்டிருப்போம். போட்டு கம்மியான தொகைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா சரி ஓகே நம்ம வந்து என்ன பண்ணலாம், கிராம்ஸ்ல வந்து ஒரு காயினா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுப்போம். இல்ல ஒரு 3000 4000 1000 இருக்கு அப்படின்னா மில்லி கிராம்லயாவது வாங்கி வைக்கலாம். அது வந்து ஒரு மில்லி கிராம்ல ஒரு 100 மில்லி 200 மில்லி நம்ம வாங்கி வச்சோம்னா அது மொத்தமா வரும்போது நம்ம கொடுத்து வந்து ஒரு பெரிய காயினாவோ இல்ல ஒரு ஜுவல்லாவோ மேக் பண்ணிக்கலாம்னு சொல்லி வாங்கி வைப்போம். இது நிறைய பேர் கடையிலயும் போய் வாங்குவோம், சில பேர் ஆன்லைன்ல நம்ம வந்து டிஜிகோல்ட் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கே கொரியர் வந்துடும். அப்படியெல்லாம் வருது அப்படின்னா அந்த காயின் வந்து ப்ராப்பரா ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை என்ன பண்ணுவோம், அதுலயே பிரிண்ட் பண்ணிருக்கு 2 கிராமா 100 மில்லியாங்கிறது பிரிண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டை உடைக்காம அப்படியே கவர்
கவரோட எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருப்போம். ஏன்னா அந்த பிராண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை. ஒரு பெரிய ஷோரூம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பெரிய பெரிய ஷோரூம்ல தான் நிறைய ஸ்கேம்ஸும் நடக்குது. அதே மாதிரி நீங்க 10 பவுன் வாங்குற இடத்துல நடக்கிற ஸ்கேமை விட இந்த 100 மில்லியில வாங்குற ஸ்கேம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயுமே வெயிட் வந்து கம்மியா வர்றதும் பியூரிட்டி வந்து கம்மியா வரக்கூடிய பிராண்ட்ஸுமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் நீங்க வந்து கொரியர்ல உங்களுக்கு வருது, ஆன்லைன்ல நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா திருப்பி ஒன்ஸ் நீங்க கடைக்கு கூட போங்க, போயிட்டு அதை கண்ணு முன்னாடி வெயிட் செக் பண்ணி பியூரிட்டியை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா நடுத்தர மக்களுக்கு அந்த 100 மில்லி கிராம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ நீங்க வாங்குறது சின்ன முதலீடோ பெரிய முதலீடோ அதை சேஃபா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தாலி மாதிரியான எமோஷனலான ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் எல்லாம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல தான் நிறைய சீட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து நிறைய ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரை பவுன்ல 2 கம்மல் வந்து எடுத்திருந்தோம். தாலி வந்து ஒரு அரை பவுனுக்கு மேல இருக்கிற மாதிரி வந்து எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் மெட்டி அண்ட் கொலுசு இதெல்லாமே எடுத்திருந்தோம். ரொம்ப வருஷம் அதை நாங்கள் போட்டும் இருந்தோம். கம்மலில் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தாலியை மட்டும் மாற்றி போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது ஒரு கடையில், அதாவது எடுத்த கடையில் இல்லாமல் வேறு கடையில் நாங்கள் வந்து கொடுத்து நாங்கள் செக் பண்ணும்போது அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, அதை செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க இது வந்து கோல்டே கிடையாது அப்படின்னு. ஸோ கோல்டுனுடைய பியூரிட்டி கம்மியாக இருந்திருந்தா கூட பரவாயில்ல. இப்போ ஒரு 22 கேரக்டருக்கு நம்ம பில்லிங் பண்ணியிருக்கோம்னா ஒரு 18 கேரக்டர் தங்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல. பட் அது கூட இல்லை, தங்கத்தினுடைய அளவு ரொம்ப கம்மி. மற்ற உலோகங்கள் தான் இதில் வந்து சேர்த்திருக்காங்க. இது தங்கமே கிடையாது. அது மேலே வந்து ஜஸ்ட் ஒரு இது மட்டும்தான், கோட்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது. அது ஒரு சின்ன ஷாப் அப்படிங்கிறதுனால பெருசாக கம்ப்யூட்டர் பில்லிங்கும் வந்து நம்மளுக்கு கிடையாது. ரொம்ப நம்பிக்கையான பர்சன் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ ஏன் வந்து இந்த கூட வாங்கின கம்மல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, தாலியில ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா, தாலி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெடிஷ்னல், நம்மளுக்கு எமோஷனல் பாண்டிங். நம்ம அதை சீக்கிரமா லோன் ப்ராசஸ்க்கு பிளட்ஜ் பண்றதுக்காக கொண்டு போக மாட்டோம். அதனால நம்ம அதில் ஸ்கேம் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து முடியாது. இதுவே நாங்கள் கம்மலோ வளையலோ செயினோ வாங்கியிருக்கோம்னு சொன்னால் அதை வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துடுது அப்படின்னா பேங்க்ல லோனுக்காக கொண்டு போகும்போது அவங்க மாட்டிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பர்பஸ்னால எதெல்லாம் பிளட்ஜ் பண்றதுக்கு கொண்டு போக மாட்டோமோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடக்குது. ஸோ நீங்க இந்த மாதிரி தாலி வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை கிராஸ் செக் வந்து பண்ணிக்கோங்க. அது கோல்டு வந்து பியூரா இருக்கா, எவ்வளோ கிராம்ஸ் இருக்கு, என்ன கேரக்டர், அதாவது 22 18 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் பியூரிட்டி செக் பண்றதுலயுமே நிறைய ஃப்ராடு வேலைகள் வந்து பண்றாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்டா அவளுடைய ஓல்டு ஜுவல்ல வந்து கொடுத்துட்டு வேற ஜுவல் வந்து நம்ம மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழே நம்மளுடைய பட்டறை இருக்கு, நீங்க அதை கொடுத்து உருக்கி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்து உருக்கி ஆசாரி வந்து ஒரு பியூரிட்டியில இவ்வளோ கிராம்ஸ் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. மேலே கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்களும் வெயிட் பார்த்துட்டு எவ்வளோ கிராம்ஸ் இருக்குங்கிறத பில்லிங்காக எழுதிட்டு இவங்க என்ன ஜுவல் எடுக்கிறாங்களோ அதோட ஒன்னா மைனஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ஆசாரி அவங்க கீழே பட்டறையில கொடுத்த கிராமுக்கும் மேல அவங்க பியூரிட்டி செக் பண்ண இடத்துல இருந்த கிராமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிராம் பக்கமா வந்து ஷார்டேஜ் ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆல்ரெடி அந்த ஜுவல்லில் இருந்த கோல்டை உருக்கி தான் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். எப்படி இந்த ஷார்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தா அந்த பியூரிட்டி செக் பண்ற மிஷின் மேல இருக்கு இல்லையா, ஷாப்ல இருக்கிறதுல எவ்வளவு கிராம்ஸ் இருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய அந்த டிஜிட் வந்து அவங்க சைடு தான் இருக்கு, கஸ்டமர் சைடு வந்து இல்ல. ஸோ அதுல வந்து அவங்க என்னன்னா கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணாம ஒரு கிராம் அளவுக்கு வந்து கம்மி பண்ணி தான் கொடுத்துருந்துருக்காங்க. இவங்க மறுபடியும் இல்ல எங்களுக்கு அது எவ்வளவு கிராம்ஸ் இருக்குன்னு கரெக்டா வச்சு எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல நாங்க வந்து அதை இங்க வந்து அந்த ஆக்சஸ் வந்து கிடையாது, ஸோ இது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், இந்த சைடு தான் நின்று பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நான் அந்த சைடு நின்று நான் பார்க்குறேன், நான் எட்டி பார்த்துக்கிறேன்னு சொல்லி வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு கிராம் அளவுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோரூம், நல்ல ஒரு பிராண்டு, எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்காது அப்படின்னு நினச்சி நம்ம நம்பி போகிறோம். கண்ணு முன்னாடி பார்க்கறதுக்கும் நம்ம மிஷினில் அவங்க சைடு வச்சிருக்கிற விஷயங்களுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் பியூரிட்டி செக் பண்ணக்கூடிய மிஷினாகவே இருந்தாலும் அது கரெக்டாக தான் வைக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வாங்குங்க. ஏன்னா 100 கடை இருக்கிற இடத்துல 10 கடையாவது தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கதா செய்யுது. நான் எதையும் மென்ஷன் பண்ணி சொல்லலை, பட்
தப்பு பண்றவங்களும் இருக்கதா செய்றாங்கங்கிறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்றேன். ஸோ சேஃபா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். அண்ட் நெறைய பேருக்கு சோஷியல் மீடியாலயும் நான் பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, 22 என்ன 24 என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து காமனா வருது. ஸோ பிகினர்ஸா இருக்கும்போது எனக்குமே அந்த டவுட் வந்து இருந்தது. கோல்டுல ஏன் இவ்ளோ டிஃபரன்ஷியேட் வந்து வருது? ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு தரம் வந்து சொல்றாங்களே அப்படிங்கிற மாரி இருந்தது. ஸோ யூசுவலா நம்ம பயன்படுத்தக்கூடிய நகை அப்படிங்கிறது 22 கேரட். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 91.6% வந்து கோல்டு இருக்கும். 8.4% வந்து பார்த்தீங்கன்னா செம்பு இந்த மாதிரி மத்த உலோகங்கள் வந்து இருக்கும். வெள்ளி இதெல்லாமே கலந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கலந்தாதான் ஒரு ஜுவல்லா நம்மனால ஒரு ஆபரணமா வந்து நம்மனால உருவாக்குறதுக்கு வந்து முடியும். பியூரான தங்கத்தை நம்ம வந்து எந்த காரணத்தை கொண்டு ஒரு ஜுவல்லா மேக் பண்றதுக்கு வந்து முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை உருக்கி மத்த கலவைகள் கலந்தா மட்டும்தான் அது வந்து ஸ்ட்ராங் ஆகி ஒரு ஆபரணமா வந்து நம்மனால மேக் பண்றதுக்கு வந்து முடியும். இதுவே வந்துட்டு நீங்க 24 கேரக்டர் வந்து போயிட்டீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது பியூர் கோல்டு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு மட்டும்தான் இருக்கும். வேற இது எதுவும் கலந்திருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு பிஸ்கெட் மாதிரியோ காயின் மாதிரியோ நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதுலேயே பியூர் கோல்டு இருக்கிறதுனால ரேட் வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்த உலோகங்கள் கலந்திருக்கிறதுனால பட்ஜெட் கொஞ்சம் வந்து கம்மியா வந்து உங்களுக்கு வரும். ஸோ கோல்டு ரேட் வந்து மென்ஷன் பண்ணும்போது அதுல சொல்லுவாங்க 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை, 24 கேரட் தங்கத்தின் விலை அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் ஆபரண தங்கத்துக்கும் தங்கத்துக்குமான வித்தியாசம். இதுல 18 கேரக்டர்னு ஒன்று இருக்கே அப்படின்னா என்ன அப்படின்னா 18 கேரக்டர்ல தங்கம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு பாதி ஈக்குவலா மற்ற உலோகங்கள் வந்து கலந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ தங்கத்தினுடைய அளவு ரொம்ப கம்மியா இருந்தா 18 கேரக்டர்னும் 91.6% இருந்துச்சுன்னா அதை 22 கேரக்டர்னும் பியோர் கோல்டு மட்டுமே இருக்கிறத 24 கேரக்டர் அப்படின்னும் நம்ம வந்து சொல்லுவோம். இந்த 18 கேரக்டருக்கும் கீழே கோல்டு கலந்துருக்கு அப்படின்னு சொன்னாதான் அதை வந்து தங்கமாவே கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த தங்கத்தை உருக்கி எடுத்து எவ்வளோ இருக்கோ அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. அது மட்டமான தங்கம் அப்படிங்கிறத கடைக்காரங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் நம்ம ஒரு 22 கேரக்டரை வந்து நம்ம வாங்குறோம், ஒரு ஜுவல்லா வந்து வாங்குறோம், நம்ம அதை ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்த அதே கடையில் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க எடுத்துக்கிற ப்ரைஸுக்கும் நம்ம எடுத்த கடையை தாண்டி வேற கடைக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது எடுத்துக்கிற ப்ரைஸுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா நம்ம ஒரு கடையில் எடுக்கிறோன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம தங்கம் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம், அது போக மீதி இருக்கிற அந்த நகை செய்யறதுக்கு எவ்வளோ செம்பு, இரும்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு சில்வர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் மற்ற கடையில் வந்துட்டு எடுக்கும்போது ஒருவேளை மற்ற உலோகங்கள் அதிகமாக கலந்திருந்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான அவங்களுடைய கம்பெனியுடைய பியூரிட்டி அடுத்த கம்பெனியில் இருக்குமா அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ நீங்கள் எடுத்த இடத்துலையே திருப்பி கொண்டு போய் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம செஞ்ச நகை அப்படிங்கிற ஒரு செக்யூர் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அதனால அந்த கரெக்டான ரேட் வந்து கொடுப்பாங்க. மற்ற கடையில் கொடுக்குறீங்க அப்படின்னா நார்மலாக அவங்க கடையில் எடுத்த நகைக்கு கொடுக்குற அமௌண்ட்டை விடவே கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் 24ல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வேர்ல்டு லெவலில் ஒரே ஸ்டாண்டர்டான ஒரு பியூரிட்டி தான் அந்த செக்கிங் தான். அது கோல்டா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிட்டு எல்லா பக்கமும் என்ன காமனான ரேட் போயிட்டு இருக்கோ அதே ரேட் தான் உங்களுக்கும் கொடுப்பாங்க. அண்ட் நாங்களும் பிகினர்ஸா இருக்கும்போது இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள் வந்து எங்களுக்கும் இருந்துச்சு. ஸோ எப்படி நம்ம வந்து பார்த்து வாங்குறது, ஏன்னா கவரிங் ஜுவல்ஸை விடவே தங்கம் வந்து கொஞ்சம் மினுப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது கோல்டை விட இந்த கவரிங் நகை வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரியே இருக்கு. இதுக்கு எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்கறது, நம்ம ஏதாவது எங்காவது ஏமாந்துருவோமோ, தடுமாற்றங்கள் வந்து எங்களுக்கு நிறையா இருந்தது. அப்போ நாங்கள் வந்து யூஸ் பண்ண ஒரே ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா நாங்கள் ஜுவல்லை வாங்கின உடனே அதை ஒரு பேங்க்குக்கு வந்து கொண்டு போயிடுவோம். கொண்டு போயிட்டு லோன் ப்ராசஸ்க்காக பண்ணுவோம். ஸோ இதை வந்து நாங்கள் வந்து லோன் ப்ராசஸ்க்காக அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா லோன் வேணும்னு சொன்னாவே போதும். அதை அந்த செயினையோ வளையலோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அவங்க எடை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அவங்க அதில் 916 HUID நம்பர் இது எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுனால ஹால்மார்க்கெல்லாம் செக் பண்ணி தான் அவங்க எடுத்துக்கிறதுனால அது ஃபேக்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு வந்து வெளியே வந்து சென்டர் வந்து போகணும், ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், மற்ற செக்கிங் வந்து பண்ணணும், கெமிக்கல் கணக்கணுங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துல வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிடலாம். இதுதான் நாங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக். நிறைய பேங்க்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் வந்து ரொம்பவே கெடுபடியா இருக்கும். ஒரு சில பேங்க்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹால்மார்க் இருக்கா 916 இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு எடுத்துப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க
கடையினுடைய சீல் இருக்கு, ஏன் பற்றையினுடைய சீல் இல்ல? பற்ற சீலும் வச்சுட்டு வாங்க. இந்த கடையில தான் எடுத்தீங்க, ஓகே. இந்த நகை எங்க செஞ்சீங்க அப்படிங்கிறது வேணும்ல, அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுனால அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்மனால அந்த மாதிரியான பேங்க்ஸ்ல கொடுத்து செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நகை வந்து எந்த அளவுக்கு பியூரிட்டியா இருக்குங்கிறது ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வாங்கக்கூடிய நகைகளோ அல்லது காயின்ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்க நியர்பைல இருக்கக்கூடிய எனி பேங்க், ஒரு கூட்டுறவு சொசைட்டியோ இல்ல அப்படின்னா யூனியன் பேங்க், கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க்ல எல்லாம் கொண்டு போய் கொடுத்து ஜுவல் லோனுக்காக கேட்டு பாருங்க. ஈஸியா உங்களாலையும் கண்டுபிடிச்சறதுக்கு வந்து முடியும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கோல்டு காயின்ஸ் எல்லாம் வாங்கி சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல ஜஸ்ட் ஒரு ஹூக் மட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ் வருது அப்படின்னா ஈஸியா உங்களால பிளட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு முடியும். இல்ல அப்படின்னா பணம் தேவை இருக்கும்போது அதை எந்த பேங்க்லயும் காயினா இருந்ததுன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்க அதை வந்து சேல் பண்ற மாதிரி தான் வரும். கையில பணம் அந்த பொருள் இருந்தாலும் பணமா உங்களால வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் மட்டும் இந்த மாதிரி ஹூக் மட்டும் வச்சிட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது வேணும்னா பிளட்ஜ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா அதை சேவிங்ஸ்க்காக, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படியே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா அடுத்த டைம் தங்கம் வாங்கும்போது உங்களுடைய லாஸ் வந்து ஏற்படாம, ஏமாறாம தங்கம் வாங்குறதுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க.